ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னட்டோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக் பற்றி சொல்லிடுறேன். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இது ஹோண்டா ஹார்னட் 160R. இது சிபிஎஸ் மாடலும் இல்லை, ஏபிஎஸ் மாடலும் இல்லை. இது வந்து நார்மலான ஸ்டாண்டர்டான மாடல் தான். இது அந்த டைமில் வந்து ஸ்டாண்டர்டே நல்லா தான் இருந்தது. சிபிஎஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதனால தான் இந்த ஸ்டாண்டர்ட் மாடலே எடுத்துட்டேன். இப்போ இந்த வண்டியில் வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சுல. ஸோ இந்த 3 வருஷம் இந்த வண்டி எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் சேனலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை நம்ம சரி பண்ணிப்போம். சரி, இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பைக்கை சூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன்னா, இந்த ஹார்னட் ஒன்று, இன்னொன்று வந்து அப்பாச்சி 160, இன்னொன்று பல்சர் 180 பார்த்துட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஹார்னட் லுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் ஹார்னட்டே எடுத்துட்டேன். இது ஃபஸ்ட்டு எதுக்கு பிடிச்சதுன்னா, இதோட இந்த பெரிய மாசான லுக்கு இருக்குல்ல, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வண்டியே எடுத்தேன் நான். அப்போ சூப்பராக இருந்தது இந்த பைக்கு. இது வந்து மார்ஸ் ஆரஞ்சு கலர் இந்த பைக்கு. ஸோ பைக்கு பார்க்குறதுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பைக்கு எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா 18,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனால் 3 வருஷத்தில் இது கம்மி மைலேஜ் தான் ஓட்டி இருக்குது. வண்டியும் நல்லா கண்டிஷனாக தான் வச்சுட்டு போனாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்ததே இல்லை. என்னென்னா, ஒரு வாட்டி பேட்டரி மாற்றிருப்போம், ஹெட்லைட் மட்டும் மாற்றிருப்போம். அது மட்டும் தான் வண்டியில் சேஞ்ச் பண்ணது மட்டும்தான், அது மட்டும் தான். ஆனால் வண்டிலாம் செம குவாலிட்டி தான். இதில் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் இருக்குது, இதுலேயே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த வண்டிலையும் அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி தான். இந்த வண்டி எந்த பிரச்சனையும் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகாமல் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் தந்ததே இல்லை. எவ்வளோ தூரம் ஆனாலும் ஓடும். வண்டி ரொம்ப ஹீட்டாகி எந்த பிரச்சனையும் கொடுத்தது இல்லை. ஆனால் வண்டி ஹீட்டாகவும் ரொம்ப ஹீட்டாகி இந்த நிற்கிற அளவுக்குலாம் எதுவுமே ஆகாது வண்டி. ஸோ அது சொல்கிற இதில் நல்ல வண்டி தான் இது. அப்புறம் இந்த வண்டியில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பவர் நல்லா தான் இருக்கும் இந்த வண்டியில். இப்போ BS3லேருந்து BS4 வரும்போது 1 BH கிட்ட கம்மி பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அது நம்மளுக்கு அவ்வளோவா தெரில. டார்க்கும் நல்லா இருக்குது, சிட்டியில் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஹைவேல வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா வண்டி எடுக்க மாட்டோம் ஹைவேல. ஆனால் எப்போயாச்சும் தான் வண்டி ஹைவேலே எடுக்கிறது. இந்த வண்டியில் ஒரே வாட்டி மட்டும் லாங் ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏலகிரி மட்டும் தான் போய்ட்டு வந்திருக்கோம். அது வந்து ஒரு 250 கிலோமீட்டர் தான். அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வண்டியில் ஒரு இது என்னென்னா, சீட்டு கொஞ்சம் ஆடாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் லாங் ட்ரிப்லாம் போனால். நீங்கள் சீட்டு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடாக தான் இருக்கும் இந்த வண்டியில் போகிறதுலாம். கிளச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். வண்டி கொஞ்சம் ஹீட்டானால் மட்டும் கிளச்சு வந்து நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்தோன்னே அந்த ஆர்பிஎம் இறங்குறது வந்து கொஞ்சம் லேட்டாக இறங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு லைட்டாக தானாக ரேஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஒரு 500 ஆர்பிஎம் வந்து நீங்கள் தானாக ரேஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் வண்டி. அது எப்படின்னா, ரொம்ப சிட்டியில் நீங்கள் ரொம்ப ஹீட்டானால் ஓட்டும் போது அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் தான் இதில் ஒரு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, செயின் சவுண்டு. எல்லோரும் சொல்லுவாங்க ஹார்னெட்டில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்லேருந்து சவுண்டு வரும்ன்ட்டு. ஆமாம், அது கண்டிப்பாக வரதான் செய்யுது. எல்லா ஹார்னெட்லேயும் வரதான் செய்யுது. இதுலேயும் சொல்கிறதுக்கு இல்லை, இதுலேயும் இருக்குது, இந்த வண்டியிலையும் இருக்குது அந்த சவுண்டு. அது என்னதுன்னா, நம்ம ஏதாவது செயின் லூப்ரிகன்ட் போட்டால் அந்த பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் கடையிலே கொடுத்தாலும் சொல்கிறாங்க செயின் வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்குதுன்றாங்க அவங்க. அது எல்லா ஹார்னெட்லேயும் வரதான் செய்யுது. தெரில, மேபி BS6ல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஹார்னெட்டுக்கு. மற்றபடி ஹார்னெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலான பைக்னே சொல்லலாம். நீங்கள் எங்கே தனியாக விட்டுருந்தாலும் உங்கள் வண்டி நல்லா அந்த பின்னாடி 140 செக்ஷன் ரியர் டயர்னாலே உங்களுக்கு நல்லா பெருசாக காமிக்கும். வண்டி லுக்கு கொஞ்சம் நல்லா மாசாக காமிக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு எங்கே தனியாக நிப்பாட்டி வச்சுருந்தாலும் நல்லா இதாக காமிக்கும். உங்களுக்கு நல்லா மாசாக இருக்கும் வண்டியை பார்க்குறதுக்கு. பின்னாடி இருந்து பார்க்கும்போது நல்லா ஸ்போர்ட்ஸ் பைக் லுக் மாதிரியே. ஏன்னா ரியர் டயர் பெருசு இல்லை, டாமினார் அளவுக்கு சைஸ் இது பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு லுக்கு தரும் இந்த வண்டிக்கு. அப்புறம் இந்த வண்டியில் வேறு என்ன நான் பிரச்சனை இது பண்ணியிருக்கேன்னா, ஹெட்லைட் மட்டும் தான் போயிருக்குது. அது வந்து லோ பீம் இருக்கும், ஆனால் ஹை பீம் மட்டும் தான் வந்து அந்த இது போயிருந்தது, லைட் பல்பு போயிருந்தது. அது மட்டும் தான் மாற்றிருக்கேன். ஸோ அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பேட்ரி மாற்றினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம பிரேக் அடித்தா பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா லைட் எரியிற மாதிரி ஃபிட்டிங் போட்டோம் நாங்கள். ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, ஒயரிங்லாம் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டாங்க போல். ஸோ அது வந்து நிறையா பேட்டரியை இழுக்க ஆரம்பிச்சிது, பிரேக் அடிக்க நிறைய இழுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனாலே பேட்ரி போயிடுச்சு எங்களுக்கு. அதனால தான் பேட்ரி மாற்றினோம், இல்லைனா வேறு அந்த பிரச்சனை கூட எங்களுக்கு வந்திருக்காது. ஸோ மற்றபடி சொன்னால் எல்லாம் நல்ல வண்டி தான் இது. ஸோ இப்போ பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். இது வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் இருக்குது, சிபிஎஸ் இல்லை, ஏபிஎஸ் இல்லை. ஸோ வந்து பிரேக்கிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு சிபிஎஸ் ஏபிஎஸ்சில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதில் பிரேக்கிங் இருக்குது. ரொம்ப மோசமாலாம் இல்லை பிரேக்கு. நான் நிறைய வாட்டி ரொம்ப க்ளோஸ் கால்லாம் இதில் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரேக் அடித்தோன்னே உடனே நின்றுது வண்டி. ஏன்னா பின்னாடி 140 செக்ஷன் ரியர் டயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரோட்டில் எப்பவுமே க்ரிப்பு இருக்கும். அது மலையிலையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஜல்லிக்கல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி எதில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு க்ரிப்பு வந்து எப்பவுமே இருக்கும். இதில் வந்து பயப்படவே தேவையில்லை இந்த வண்டியில் நம்மளுக்கு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறதுல வந்து இந்த வண்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா BS3லேருந்து இதில் வரும்போது 1 bhp கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து BS3 வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 மேலேயே கொஞ்சம் போவோம், ஈஸியாகவே போவோம். ஆனால் இப்போ இந்த BS4 வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 கொஞ்சம் டச் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வண்டியில். நானும் டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணியிருக்கேன், 117 வரைக்கும் போயிருக்கேன் இந்த வண்டியில். அதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ வந்து மைலேஜை பற்றி பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டியில் தான் ஓட்டியிருக்கேன் நான். சிட்டியில் தான் இப்போ இதில் 18,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கா. மோஸ்ட்லி வந்து சிட்டியில் தான் ஒரு 15,000 கிலோமீட்டரே ஓட்டியிருப்பேன். எனக்கு சிட்டிலே வந்து ஒரு 40 to 45 வரைக்கும் தந்துச்சு இந்த வண்டி. நாங்கள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் ஹைவேயில் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம். எப்படின்னா 1 லிட்டர் மட்டும் போட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஓட்டி பார்த்தோம். ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 90 to 100, 80 to 100க்குள்ளே நாங்கள் ஃபுல்லாக அதில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். கான்ஸ்டண்ட்டாக அதில் ஓட்டினப்போ 38 வரைக்கும் எங்களுக்கு கிடச்சிது. அந்த ஸ்பீடில் எங்களுக்கு 38 தான் கிடச்சிது. மேபி நம்ம ஹைவேல ஒரு 60 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தோன்னா 40, 45 மேலேயே தந்திருக்கோம் வண்டி. ஏன்னா நாங்கள் ஃபுல் ஸ்பீடு அந்த 80 to 100 ப்ளஸ் வந்து பின்னாடி பில்லியனும் உக்காந்துட்டு இருந்தாங்க, எங்கள் அண்ணன் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அதனாலேயே 38 தான் கிடச்சிது ஹைவேல மைலேஜ் பார்த்திங்கன்னா. ஸோ மைலேஜ் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ரொம்ப 35, 30 அவ்வளோ கீழெல்லாம் போகாது. எவ்வளோ அடித்து ஓட்டினாலும் சரி அவ்வளோ கீழெல்லாம் போகாது. இவ்வளோ தான் உங்களுக்கு மைலேஜ். இப்போ மெயின்டெனன்ஸ் பற்றி பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் வந்து இந்த வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் எல்லாமே வந்து ஹோண்டா ஷோரூமில் தான் நாங்கள் பண்ணுறது. வெளியே யார்கிட்டமே கொடுத்து சர்வீஸ்லாம் பண்ணுறதில்ல, எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோமே. ஸோ வந்து எங்களுக்கு தனியாக எந்த ஒரு செலவும் வச்சதில்லை இந்த வண்டி. எல்லாம் கம்பெனிலே நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களும் நல்லாவே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஹோண்டாவில் வந்து ஏஎம்சின்னு இருக்கோம். ஸோ நீங்கள் அது வந்து நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேபர் சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. எப்பவுமே உங்களுக்கு சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து லேபர் சார்ஜஸ் தான் அதில் நிறையா. ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு லேபர் சார்ஜஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஏஎம்சி போட்டு ஒரு வாட்டி தான் நீங்கள் ஏஎம்சி போடுவீங்க. ஸோ அது போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் விட்டாலும் உங்களுக்கு வந்து லேபர் சார்ஜஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் காசு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து வேறு எந்த இதுவும் இந்த வண்டி எங்களுக்கு வச்சதே கிடையாது. ஸோ வண்டி வாங்கி 3 வருஷம் 18,000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலும் ஒரு வாட்டி கூட பஞ்சரே ஆனது கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு வாட்டி வந்து பிரேக் பிடிக்கும் போது அதுலேருந்து ஒரு சவுண்டு வந்தது. பிரேக் அடிக்கும் போது மட்டும் கீச்சுன்னு மட்டும் சவுண்டு வந்தது. ஸோ அப்போயே வந்து நாங்கள் கடையில் கொடுத்து அந்த வெறும் பிரேக் ஷூ மட்டும் தான் கழட்டி நல்லா தொடச்சி எல்லாமே போட்டாங்க. ஸோ அந்த மெக்கானிக் அண்ணனே கேட்டாங்க, என்ன வண்டி ஒரு வாட்டி கூட பஞ்சரே ஆனது இல்லையா, நீங்கள் இது டயரே கலட்டினது இல்லையா, உள்ளெல்லாம் க்ரீஸே இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தது சொன்னாங்க. ஸோ வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி, ஒரு வாட்டி கூட பஞ்சரும் ஆனது கிடையாது இந்த வண்டி. ஸோ டயர் வந்து நல்ல இதாக தான் சொல்லலாம், நல்ல டயராக தான் போட்டிருக்காங்க இதில். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை இதில். இப்போ வந்து கம்ஃபர்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டி வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்டேரிங்லாம் நல்லா வளைச்சி திருப்பலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. சீட்டிங் பார்த்திங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீட்டிங் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் சீட்டு. பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். பில்லியன் சீட் வந்து நம்ம உட்காந்துருக்க சீட்டோட கொஞ்சம் இன்னும் ஆடாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து பள்ளத்தில் எதாவது போட்டாலும் பில்லியன் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அது தெரியும். இது வந்து மோனோ சஸ்பென்ஷனாக இருந்தாலும் அந்த பில்லியன் சீட் மட்டும்தான்
ரொம்ப ஆடாக அந்த மாதிரி இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் இதில் ஒன்று. ஸோ லாங் ரைட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சீட் ஆடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். நான் ஒரு வாட்டி நானும் எங்கள் அண்ணனும் தான் ஏலகிரி போனோம். ஸோ அப்போ வந்து நான் பில்லியனாக உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு முடியவே இல்லை, ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வலி தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் மட்டும் தான் கொஞ்சம் ஆடாக இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் இது. மற்றபடி நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். சிட்டியில் நல்லா பூந்து ஓட்டலாம், அந்த மாதிரி நல்லாவே இருக்கும், நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து இப்போ இந்த வண்டி வந்து 2020 வாங்குறது நல்லதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட பர்பஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் டூரிங் நிறைய செய்வீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுத்து இப்போ டாமினார் அளவுக்கு ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி டூரிங் பைக் வாங்க முடியலன்னா, உங்களுக்கு 1 lakhக்கு வந்து இது வந்து இந்த பைக் வந்து நல்ல பைக்கு தான். நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல பைக்கு தான். ஏன்னா வந்து நீங்கள் அப்பாச்சி 160 அதிலலாம் பார்த்தீங்கன்னா டூரிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பல்சரு அதிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோஸ்ட்லி யாரும் டூர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஹார்னெட் வந்து டூரிங்க்கு நல்ல பைக்கு தான். சிட்டிக்கு வந்து சொல்லலான்னா ரொம்ப டிராஃபிக் இல்லாத இடம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ரோடு அங்கெல்லாம் சவுகார்பேட்டை அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வண்டியோட இன்ஜின் ஹீட்டு உங்கள் காலிலே அடிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஹீட்டாக இருக்குது நல்லா தெரியும். மற்றபடி நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் நான் ஹீட் ஆகாதுன்ல, சும்மா இந்த பம்பர் டு பம்பர் ட்ராப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டு தெரியும். இந்த வண்டியில் காலில் ஹீட் அடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஏர் கூல்டு தான், ஆயில் கூல்டு கிடையாது இந்த இன்ஜினு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டினா தான் அந்த சூடே தெரியாமல் இருக்கும். நம்ம சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போகும்போது உங்களுக்கு சூடு கண்டிப்பாக தெரிஞ்சே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்துட்டு BS6 வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஹோண்டா ஹார்னெட்டு. இப்போ வந்து ஹோண்டா எக்ஸ்பிளேடு 1,30,000 விற்கிறாங்க. ஸோ ஹோண்டா ஹார்னெட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதோட அதிகமாக தான் வரும், ஒரு 5,000 கிட்ட வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 1,35,000 கிட்ட வந்துடும். நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா இது 94க்கு தான் நான் வாங்கினேனே, ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 94க்கு தான் இது நான் வாங்கினேனே அப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 40,000 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு BS6னால. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து BS6 வந்து ரொம்ப மோசமானதெல்லாம் சொல்ல முடியாது, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுலேயும் ABSோட தான் வரும் அந்த பைக்கில். ஸோ அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ABS வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு தான் நம்மளுக்கு. ஸோ வந்து நல்லா தான் இருக்கும், எல்லாமே அதில் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவங்க என்ன அஃபிஷியல் ப்ரைஸ் என்ன போடுறாங்கன்ட்டு அப்போ தான் தெரியும். இப்போதைக்கு தெரியாது நம்மளுக்கு அஃபிஷியல் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கினா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் பேசுகிறது, இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை திருத்திக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து நிறையா நாங்கள் வீடியோ போடுவோம், நானும் போடுவேன், எங்கள் அண்ணனும் போடுவான். எங்கள் அண்ணன் டூருக்கு போகிற வீடியோலாம் நிறையா போடுவான். ஸோ அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.